இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த 4வது நாளுக்காக என் தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த வாரம் முழுவதுமாக நாம் ஒரு தலைப்பின் கீழே சிந்தித்து வருகிறோம் இல்லையா? என்னது? முடியாது அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நாம் சிந்தித்து வருகிறோம். இந்த 4வது நாளிலும் கூட கர்த்தர் செய்கிறதை ஒருவராலும் தடுக்க முடியாது. கர்த்தர் என்ன செய்யணும் அப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை ஒருவராலும் தடுக்க முடியாது. ஏசாயா 43 அதிகாரம் 13 இப்படி சொல்லுகிறது, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? கர்த்தர் செய்ய நினைத்ததை யாராலும் தடுக்க முடியாது இல்லையா? கர்த்தர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எதை விரும்புகிறாரோ, அந்த மனிதனை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாரோ அதை யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. நாம நினைக்கிறோம் அவன் வாழ்க்கையில இது தற்செயலாக நடந்தது அல்லது இப்படியெல்லாம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். இல்லவே இல்லை. கர்த்தர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனுடைய வாழ்க்கையில இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைத்திருந்தாரானால் அதை யாராலும் என்ன செய்ய முடியாது, தடுக்கவே முடியாது. நம் வேதத்தில் வாசிக்கிறோம், ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்த அவராலே ஆகும். அவரால் எல்லா காரியங்களையும் செய்ய முடியும். ஒருவனை உயர்த்தவும் முடியும், ஒருவனை தாழ்த்தவும் முடியும். இந்த உலக பிரகாரமான காரியங்களானாலும் சரி, ஆத்மீக காரியங்களானாலும் சரி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்த அவராலே ஆகும். பாருங்க, யோபு நம்ம ஒரு வசனம் வாசிக்கிறோம். யோபு 9 அதிகாரம் 12 இதோ அவர் பறித்து கொண்டு போகிறார், அவரை மறிப்பவன் யார்? நம்முடைய சில வாழ்க்கையில சில சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுது, சில உயரமான சம்பவங்கள், மரணங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் பொழுது இந்த வசனத்தை நான் அடிக்கடி நினைவு கூறுவதுண்டு. சமீபத்தில் என்னுடைய உறவினரான அண்ணி ஒருத்தங்க இறந்து போனாங்க. அப்போ அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. ஆனா ஆண்டவர் என் மனதில் பேசின ஒரே வசனம் இதுதான், இதோ அவர் பறித்து கொண்டு போகிறார், அவரை மறிப்பவன் யார்? கர்த்தர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை யாரும் என்ன செய்ய முடியாது, தடுக்கவே முடியாது. என்னுடைய கணவன் மரித்த போதும் கூட நான் இதைத்தான் யோசித்தேன். இதோ அவர் பறித்து கொண்டு போகிறார், அவரை தடுப்பவன் யார்? நம்ம ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் காரியங்கள் நிறைவேற்ற அவர் சித்தம் வைத்திருக்கிறாரோ அதையெல்லாம் அவர் நிறைவேற்றியே தீருவார் இல்லையா? அப்போ அது எதிர்பார்க்காத துயரங்கள், மரணங்கள், சம்பவங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் பொழுது அது எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில, ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எந்த காரியங்களும் கூட தற்செயலா நிகழ்ந்தது என்று சொல்லவே முடியாது. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் எல்லா காரியங்களையும் தீர்மானம் செய்து வைத்திருக்கின்றார். அவர் செய்கிறதை ஒருவராலும் தடுக்க முடியாது. ஏன் அப்படி செய்தார், எதுக்காக அப்படி செய்தார்லாம் சொல்லி நமக்கு தெரியாது. ஆனா அவர் செய்ய நினைத்த காரியத்தை மனிதர்கள் யாரும் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. கர்த்தர் செய்கிறதை யாராலும் தடுத்து நிறுத்த இயலாது. நம்முடைய வாழ்க்கையில கூட அனுதின செயல்களிலே அவன் நினைக்கிறான், ஏதோ தற்செயலா நடந்துட்டு நான் தடுக்கி கீழே விழுந்துட்டேன், அதுவும் கூட ஏதோ ஒரு நன்மைக்காக இருக்கலாம், தற்செயலா நிகழ்ந்தது அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு செயல்களிலும் எந்த செயலும் கூட தற்செயலா நிகழ்வது அல்ல. அது ஆண்டவருடைய தீர்மானம். அதை செய்கிறதை நம்ம யாராலும் என்ன செய்ய முடியாது, ஒருவராலும் கூட எந்த மனிதனாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. இது என்னுடைய வாழ்க்கையின் ஒரு அனுபவமாக உள்ளது. அது உங்களுடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவமாக மாற கர்த்தரிடத்திலே முழுவதுமாக நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நடைபெறுகின்ற எல்லா காரியங்களிலும் நீர் என்னை குறித்து தீர்மானம் செய்து வைத்திருக்கிறேன், அதன்படியாக என்னை வழிநடத்தும் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய கரத்திலே கேட்போம். யோபு 42 அதிகாரம் 2 வாசிக்கிறோம், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று யோபு கூறுகின்றார். அவரால் எல்லாம் செய்ய முடியும். சொல்லி சகலத்தையும் அவர் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைச்சது ஒண்ணு கூட என்ன செய்யாது, தடைப்படாது. அவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவன் அவன் பிறந்தது முதலே அவன் இறக்கின்ற நாள் முதற்கொண்டு ஆண்டவருக்கு தெரியும். அவனுக்கு என்னென்ன பாடுகளை அவன் அனுபவிக்க போகிறான் என்பது ஆண்டவருக்கு தெரியும். எல்லா காரியங்களும் அவன் இந்த உலகத்திலே பிறந்த முதலே ஆண்டவர் அவனுக்கென்று சில திட்டங்களை, தீர்மானங்களை அவனுடைய வாழ்க்கையில அவர் கணித்து வைத்து விடுகின்றார். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் அது ஒரு காலமும்
தடைப்படாது. இதை யோபு நன்கு அறிந்திருந்ததுனாலே யோபு தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவோ பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவித்தார். ஆனால் தேவனை மறுதலிக்கவே இல்லை. அவருக்கு தெரியும் கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படவில்லை என்று சொல்லி. என அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக காரியங்கள் தடைப்பட்ட சூழ்நிலைகளை காணப்படலாம். சிலரை இழந்து உங்களுடைய குடும்பங்களிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எல்லாவற்றிலும் நீங்கள் கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது என்று சொல்லி யோபுவினுடைய வாழ்க்கையிலே எல்லா நன்மைகள், எல்லா நல்ல பலம், ஆரோக்கியம், சொத்து, பிள்ளைகள், ஆடு மாடுகள் எல்லாம் இருந்தது. ஆனா எல்லாம் இழந்து போன போது அவர் கர்த்தரையே நம்பி இருந்தார். அன்னைக்கு நமக்கு அந்த நம்பிக்கை இருக்குமா? அவர் சொல்றார், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்லி. பாருங்க, இன்னைக்கு அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கா? ஒரு சின்ன துன்பம் வரும்போது, கஷ்டம் வரும்போது, பாடு வரும் பொழுது, ஆண்டவர் ஏன் எனக்கு இதை அனுமதித்தார்? ஏன் ஆண்டவரே உங்களுக்கு கண்ணு இல்லையா, காது இல்லையா? ஏன் இப்படி செய்தேன்? நான் உங்களுக்காக இவ்வளவு செய்தேனே அப்படின்லாம் சொல்லி காட்டுவோம்ல. நீங்க ஏன் என்னுடைய வாழ்க்கையில இதெல்லாம் அனுமதிச்சிங்கன்னு சொல்லி. ஆனா யோபு பாருங்க, எல்லாம் இழந்த நிலைமை. தன்னுடைய சுகத்தை இழந்தான், ஆரோக்கியத்தை இழந்தான், தன்னுடைய பிள்ளைகளை, சொத்து சுகங்களை எல்லாவற்றையும் இழந்து போறார் யோபு. ஆனா அந்த நிலைமையில சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் நம்பிக்கையோடு இருப்பேன், நான் அவர் மேல்தான் நம்பிக்கையா இருப்பேன். இப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள் வர வேண்டும். இப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள் வரும்போதுதான் நிச்சயமாக தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று சொல்லி நம்மால் கூட சொல்ல முடியும் இல்லையா? இன்றைக்கு இப்படிப்பட்ட விசுவாசத்தோடு அன்றைக்கு யோபு வாழ்ந்ததுனாலே அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போற காரியங்களை பிசாசினாலேயோ மனிதர்களாலோவோ அதை தடுத்து நிறுத்த முடியவில்லை. அவனுடைய வாழ்க்கையிலே இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொள்ள முடிந்தது. இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொள்ள முடிந்தது. இன்றைக்கு இப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள் இருக்கிறதா? அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் நாம் உண்மையிலே கர்த்தர் அவர் செய்கிறதை ஒருவராலும் தடுக்க முடியாது என்று சொல்லி நாம் தைரியமாக சொல்ல முடியும். யோபுவை போல நாம் இருக்கிறோம். அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். இப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள் இருக்கின்றதா? பாருங்க, இரட்டிப்பான நன்மையை அன்றைக்கு யோபு பெற்றுக்கொண்டாரே. நாமும் கூட இந்த யோபுவை போல அவரையே பற்றிக்கொள்ளும். அவரையும் அல்ல, அவரை மாத்திரம் நாம் பற்றி கொள்ளும் போது, அவரை மாத்திரம் நாம் இறுக நம்முடைய வாழ்க்கையில பிடித்து கொள்ளும் பொழுது, கர்த்தர் செய்ய நினைத்த காரியத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியவே முடியாது. அவர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டு அவர் நம்மை ஆசீர்வதித்தார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை தடுக்க எந்த மனிதனாலும் கூடாது. அன்றைக்கு யோபுவை ஆண்டவர் பிசாசின் கையில் ஒப்பு கொடுத்தார். நீ என்ன செய்யணுமோ அவன் உன் கையில இருக்கான், நீ என்ன வேணுமோ அவன் செய்துக்கோ. அவன் எப்படி அந்த நிலைமையிலும் என்னை அவன் எப்படி இருப்பான்னு சொல்லி ஆண்டவர் நினைத்து பார்க்கவே இல்லை. எப்படி யோபு என்னுடைய தாசன் என்பதை அவர் நினைவு கூர்ந்திருந்தார். ஆனாலும் முழுவதுமாக ஆண்டவர் பிசாசின் கரங்களிலே கொடுத்தார். பிசாசு எவ்வளவோ அசைத்து பார்த்தான் இல்லையா? அவனுடைய விசுவாசத்தை சோதித்து பார்த்தான், புடமிட்டு பார்த்தான். எல்லாவற்றிலும் அவன் தான் தோற்று போயிருந்தான். இந்த யோபு இரண்டத்தையான ஆசீர்வாதங்களை, இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை அவனுடைய வாழ்க்கையில அவன் பெறுவதற்கு காரணம் அவன் தேவன் பேர் வைத்த விசுவாசம். தேவன் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. ஆண்டவர் நமக்கென்று நியமித்திருக்கிறதை யாராலும் தடுக்க முடியாது என்பதை யோபு உணர்ந்திருந்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாமும் கூட ஆண்டோடைய கரத்திலே கொடுப்போம். ஏசப்பா, என்னுடைய வாழ்க்கையில நீங்க செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது என்று சொல்லி அவருடைய கரத்திலே நம்ம ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்புலே சாமி, இந்த அருமையான நல்ல 4ஆம் நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய நினைத்த காரியத்தை ஒரு மனிதராலும் தடுக்க முடியாதப்பா. நீங்க யோபுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை, எப்படிப்பட்ட துன்பங்களை நீங்க அவனுக்கு அனுமதிச்சீங்கப்பா. ஆனாலும் அதிலிருந்து அவனுடைய பின்னான வாழ்வு, யோபுனுடைய ஆண்டவரே வாழ்க்கையானது பின்னான வாழ்வு ஆண்டவரே இரட்டிப்பான ஆசீர்வாதங்களோடு நிறைந்த வாழ்க்கையாக இருந்தது. அதை எந்த மனிதராலும் தடுக்க முடியவில்லை, பிசாசினால் தடுக்க முடியவில்லை. அப்பா, அவனை சோதிக்க நினைத்த பிசாசானவன் அவனுடைய ஆசீர்வாதத்தை தடுக்க நினைத்திருந்தாலும் கூட அப்பா அவனால் தடுக்க முடியவில்லை. ஆண்டவரே, அதை போல எங்களுடைய வாழ்க்கையில கூட நாங்கள் இத்தனை நாட்களும் அனுபவித்த வேதனைகள், பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்களிலிருந்து அப்பா என்னுடைய பிள்ளைகளை விடுவித்து சாமி ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை கொடுத்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர்கள் பிள்ளைகள் உன் பேர்ல விசுவாசத்தோடு இருக்க கர்த்தர் நீங்க கிருபை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா, அவனுடைய சமூகத்துக்கு நேரே வேண்டி நிற்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தரை அப்படியே விடுவிக்கிறதற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.